வெல்கம் டு நீட் சென்னைங்க. இன்னைக்கு நம்ம வந்து லைக் பயாலஜியோட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உயிரினங்கள், லிவிங் ஆர்கானிசம்ஸ். அது வந்து நான் லிவிங் ஸ்ட்ரக்சரை விட எதுல வந்து வித்தியாசப்படுது? ஸோ ஒரு லிவிங் ஆர்கானிசமை பார்த்தா இது கிட்ட இருக்கு, நான் லிவிங்ல இது இல்லை அப்படின்ட்டு இந்த நாலுத்துல எதை நீங்க சொல்ல போறீங்க? ஒன்னு ரீப்ரொடக்ஷன், கண்டிப்பா லிவிங் ஆர்கானிசம் இனப்பெருக்கம் பண்ணுங்க. growth அண்ட் மூவ்மெண்ட், கண்டிப்பா லிவிங் ஆர்கானிசம் வளருங்க. இன்டராக்ஷன், என்விரான்மெண்ட்டுங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசம், நான் என் வீட்டில் தான் இருக்கேன், நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், ஒரு இன்டராக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்கும். ரெஸ்பான்சஸ், அது கிள்னினா வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அட நாலுமே ஒன்னே மாதிரி தானே இருக்கு, என்னதான் வித்தியாசத்தை பார்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்குங்க. செல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஒரு செல் 2 ஆச்சுங்க, இந்த 2 4 ஆச்சுங்க, 4 8 ஆச்சுங்க. இந்த மாதிரி இனப்பெருக்கம் பண்ணி தான் வந்து நாமெல்லாம் வளர்றோங்க. அந்த மாதிரி இல்லாத லிவிங் ஆர்கானிசம் மியூல்ஸ் அண்ட் ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ். ஸோ இந்த 2 லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. ஓகேவா? உயிரோடு இருக்கு, ஆனால் ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. அப்படின்னா வந்து இது சாலிடா லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம் வந்து ரீப்ரொடக்ஷன் ஒரு டிஃபரன்ஸை நம்மளால சொல்ல முடியலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து growth அண்ட் மூவ்மெண்ட். லிவிங் ஆர்கானிசம் கண்டிப்பாக க்ரோ ஆகும். நான் குழந்தையா இருந்தேன், இப்போ பெரியவன் ஆயிட்டேங்க, க்ரோ ஆகும். ஆனால் சிங்கிள் செல்டு பாக்டீரியான்ற சிங்கிள் செல்டா இருக்கிற பாக்டீரியாவும் ஆர்கியாவும் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் செல்லா இருக்கு லிவிங் ஆர்கானிசம், ஆனால் வளராதுங்க. அண்ட் சில நேரத்தில் அது மூவ் பண்ணாதுங்க. அப்போ அப்படின்னா வந்து லைக் லிவிங் ஆர்கானிசம் இந்த மாதிரி கேப்பபிலிட்டிச்சுன்னா இந்த growth அண்ட் மூவ்மெண்ட்டையும் நம்ம ஒரு ஆன்சராக சொல்ல முடியலைங்க. மூணாவது இன்டராக்ஷன், என்விரான்மெண்ட்டுங்க. ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம் நீ வந்து ஒரு இடத்துல வைக்கணும், அது அப்படியே இருக்கும். லிவிங் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் ஒரு கெமிக்கல் வச்சுன்னா, கெமிக்கலோ பிசிக்கலோ பயாலஜிக்கல் மூவ்மெண்ட்டோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து அது பிரச்சனையா போய் முடியுங்க. ஸோ அதனால வந்து சூழல் சார்ந்து இருப்பது பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசமே வந்து ஒரு ஆசிட ஊத்தினா வந்து அஃபெக்ட் ஆகும், லிவிங் ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆகுங்க. அப்படின்னா இதையுமே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியல. ஆனா நான் லிவிங் ஆர்கானிசம் நீ கிள்னினாலோ அடிச்சினாலோ அது ரெஸ்பாண்ட் பண்ணாது, லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கணுங்க. பார்க்கலாங்க. ஸோ என்ன ஆன்சர்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் ஆர்கானிசம், நான் லிவிங் ஆர்கானிசம்கான எக்ஸாக்டா எந்த தன்மை வித்தியாசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்ன்ற இந்த 4வது ஆன்சர் தான் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலை. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி. ஃப்ரம் நீட் சென்னை, மதுரவாயில் வெங்கட்.